ஒரு முக்கியமான விஷயங்க. இங்கே அந்த ரெடிங்ஸ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திருட்டு நடக்குது. அதனால் ஆட்டோ டிரைவர்ஸும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க, ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு விஷயத்த நான் காட்டுறேன். பாருங்கள், தெரியுதா? ஃபுல்லாக உடைச்சிருக்காங்க பாருங்கள். உள்ளே பைசா வச்சுருந்தேன், உள்ளே பைசா இருக்குது. இந்த ஃபுல்லாக ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான், நான் உள்ளே ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக உள்ளே போயிருக்கேன். ஒரு பொதுக்கிட்ட ரெஸ்ட் ரூம் உள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கேன். பாத்ரூம் தான் போனேன். இவன் வண்டியில் வந்தால் நான் பார்த்தேன். திரும்பி ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணான், வண்டியில் வரான். நான் பார்த்துட்டே இருக்கேன். போயிட்டு முட ரிட்டர்ன் திரும்ப வந்தால் வண்டி ஓரம் கட்டு வண்டி சீட்டில் வந்து உட்காரான். நான் பார்த்துட்டே இருக்கேன், சரி எதுக்கு சீட்டில் உட்காரான் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த டேஷ்போர்டு வந்து உடைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவன் பைக் சாவி எடுத்துக்கிட்டு நான் பிடிச்சிட்டேன். என்னடா பண்ணுறேன்னா, ஆனால் சாரிண்ணா 100 ரூபா ஆசைப்பட்டு எடுத்துட்டு நான் பெட்ரோலுக்கு காசு இல்லைண்ணா அப்படி கெஞ்சினாங்க. காலில் வந்து கெஞ்சினான், புரியுதுங்களா? அதனால் இந்த வீட்டில் இந்த ரெடிங்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப உஷாராக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நைட்டெல்லாம் வண்டி ஓட்டிட்டு தூங்குறாங்க ஆட்டோ டிரைவர்ஸு. அவங்கள கரெக்டாக பார்க்குறான். பெட்ஷீட் போட்டுட்டுங்கிறவங்களா பார்த்து அந்த மாதிரி இடத்துல எடுக்கிறான். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேயே ஒரு இடத்துல எடுத்துகிட்டு இருந்தான். நான் வந்துட்டு இருக்க ஒரு வண்டியில் உட்காந்துட்டு இருக்கான், புரியுது? ஆனால் அங்கே எடுக்க முடியல. அவனால் அங்கேருந்து என்ன பண்ணிக்கிறேன், டீ சாப்பிட்றது கடைக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டான். நான் அதுக்கப்புறம் டியூட்டி அடிச்சு நானும் வந்துட்டேன், ஓகேங்களா? கண்டிப்பாக அவன் ஆட்டோ சாவி அவனோட பைக் சாவி எடுக்க தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் எடுக்க முடியல என்னால். வாழை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கான். ஸோ அதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே உஷாராக இருங்க. அவன் ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஒரு நாள்.